அசோகவனத்து நிழலினிலே அன்னை அமர்ந்திருந்தாள். ஆயிரம் கவலை நெஞ்சினிலே கண்ணீர் வடித்திருந்தாள். ராமநாமமே சுவாசமென தவமிருந்த தேவியிடம் அனுமன் வந்தான். அஞ்சனமைந்தன் ஆறுதல் சொல்லவே. சரணம் சீதையின் துயரம் வாடிய மலராய் மேனி மெலிய கூந்தல் கலைந்திருக்க தேடிய ராகவன் பிரிவில் தேவே பெருத்திருக்க அருகிகள் நடுவே அமுதம் போலே தனிமையில் வாடினார். அரக்கன் இராவணன் சிறையினில் மங்கையர்க்கரசி அஞ்சினார். எங்கே எனது நாதன் நின்று ஏங்கி நின்ற வேளையிலே அம்மா என்றொரு குரல் கேட்டது அசோக மரத்தின் மேலிருந்து. ஹனுமன் வருகையும் கணையாழியும் குள்ள உருவம் கொண்டு மெருக்கியே கையினில் ஏந்திய ராகவன் மோதிரம் மெல்ல நீட்டினார். கணையாழிதோ பாருமா என்னை என் தந்த அடையாளம் இது. கண்ணீர் மல்க அன்னை அதை கரங்களினால் வாங்கிறான். கண்ணிவற்றினாள் வாரில் அணைத்தாள் காதலன் நினைவினில் கல் நெஞ்சும் உருகும் வண்ணம் கண்ணீர் நதியாய் பெருகினாள். சரணம் அனுமனை உறுதிமொழி. அஞ்சாதே அம்மா என் அஞ்ஞனிதோ வந்து விடுவார். அரளி கடல் தாண்டி அரக்கனை அழுத்தூனை மீட்பார். மாறுபடைகணி வகித்து இலங்கை வந்து விட்டது. வாலி வதைத்த ராமன் வில்லும் அம்பு தொடுத்து விட்டது. பொறுமை கொள்வாய் தாயே, இன்னும் சில காலம்தான் பூமி அதிரப்போ. புரிந்து சிறை மீட்பார் உன் ராமன். சரணனம் கண்ணை நாசி. தேவன் ராமன் மோதிரம் கண்டு தெம்பு கொண்டாள். ஜானகி அனுமன் பக்தியை மெச்சி அவனுக்கு ஆசி தந்தாள். ஜானகி சிரஞ்சீவியாய் வாய் வாய் மகனே ராமன் தூதனே. சிந்தை குளிர வாழ்த்தி நின்றாள் சிறையில் இருந்த மாதாவே. ஹனுமன் என்னும் சொல்லினிலே நம்பிக்கை பிறந்தது. அன்னை சீதை உள்ளத்திலே இன்பம் மலர்ந்தது. ஜெயராம் ஜெயராம் சீதாராம். அனுமன் காட்டிய கணையாழியால் அமைதி கொண்டாள் அன்னை. ராமநாமத்தை ஜெபித்திடுவோம். இன்னல்கள் யாவும் போக்கிடுவோம். ஜெய வீர மாருதி, ஜெய ஸ்ரீ